ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்கலாம் ஸ்கூல் லீவ் விட போறாங்க. இந்த மாரி ஹெல்த்தியா செஞ்சு குடுங்க. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அத ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நல்லா 2 வாட்டி கழுவிக்கலாம். ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. இப்ப அந்த 1 கப் அரிசிய கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். முடிஞ்சது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப இது இருக்கட்டும். இப்ப வந்து நான் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு அரிசிக்கு இந்த சின்ன சைஸ் பீட்ரூட் போதும். உங்களுக்கு பீட்ரூட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டா வித்தியாசமா இருந்துச்சுங்க. எங்க வீட்லயும் 2 குழந்தைங்க இருக்காங்க. வந்து நான் செஞ்சு குடுத்தா ரொம்ப விரும்பி சாப்ட்டாங்க. ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கலரும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். குழந்தைங்கலாம் நல்லா பார்த்ததுமே விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த நம்ப தோலெல்லாம் சீவிட்டு இத வந்து கழுவி எடுத்துக்கலாம். நீங்க பீட்ரூட் மட்டும்னு இல்ல, நீங்க வந்து கேரட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்கும், கலர்ஃபுல்லாவும் இருக்கும். இப்ப வந்து நல்லா பீட்ரூட் தோலெல்லாம் எடுத்துட்டு இத வந்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க நல்லா கழுவியாச்சு. இப்ப இந்த மாரி வந்து சின்னதா உள்ள திருவல்ல இத துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப நல்லாருக்கும். கட் பண்ணீங்கன்னா, அது வந்து முழுசு முழுசா அங்கங்க இருக்கும். நம்ம துருவி சேர்க்கும்போது தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். சீக்கிரமாவும் வெந்துரும் நமக்கு. இதே மாரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி ஊறிடுச்சுங்க. நல்லா 1 ஹவருக்கு மேல ஊறிட்டுருக்கு. இப்ப எடுத்து பார்க்கலாம் ஊறியிருக்கான்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க நல்லா சூப்பரா ஊறியிருக்கு. இந்த மாரி முடிஞ்ச அளவுக்கு 1 ஹவருக்கு மேல ஊற வச்சுக்கோங்க. இப்ப இத வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இந்த 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி ஊத்தி நம்ம ஊற வச்சிருக்கோம். இத அப்படியே சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். இந்த 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த கப் தண்ணியோடயே சேர்த்தே நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்ப இது வந்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. நான் இப்ப இத அரைச்சுட்டு வந்துர்றேன். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கிறேன். இப்ப இது இருக்கட்டும். ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய ஒரு 5, 6 பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுப்பட்டு வரட்டும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா, இதில வந்து நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்த நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலையும் அதையும் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா வேற சேர்த்துருக்கோம். பச்சை மிளகா வேண்டாம், குழந்தைங்கலாம் சாப்பிட்றாங்கன்னா, நீங்க இது போட வேண்டாம். இப்போ இத நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்குனா போதும். ரொம்ப வந்து பொன்னிறமா ஆகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்ட சேர்த்துக்கலாம். பீட்ரூட்ட சேர்த்துட்டு, பீட்ரூட்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பீட்ரூட் பச்சை வாசனை போய் நல்லா வரணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, இதில வந்து 1 கைப்பிடி நெறைய தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துருக்கேங்க. துருவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். தேங்காவும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாவுக்கு, காய்க்கெல்லாம் சேர்த்த மாரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, நம்ம அரைச்சு வச்சுக்க மாவ இதில அப்படியே சேர்த்துக்கலாம். அடுப்ப சிம்ல வச்சுட்டு, நம்ம அரைச்சு வச்ச மாவ இதில சேர்த்துக்கோங்க. இதோட ரெசிபி பேர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் ரெசிபி பேர் சொல்லல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப மாவ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து இப்ப மாவு நல்லா வெந்து ஒண்ணு சேர வரும். அந்த மாரி நல்லா ஒண்ணு சேர வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா மாவ வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லயுமே இந்த ரெசிபி கண்டிப்பா செய்வாங்கங்க. பாட்டிங்கலாம் செய்வாங்க. பெரியவங்க கண்டிப்பா செஞ்சு குடுத்துருப்பாங்க. அந்த ரெசிபிய தான் நான் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாரி இப்ப மாத்தி செஞ்சுட்ருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரெட் ஹார்ட் வந்து குடுங்க. நம்ம வந்து செஞ்சிருக்கோம்ல, இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, அதனால ரெட் ஹார்ட் குடுங்க. இப்ப பாருங்க மாவு நல்லா வெந்து ஒட்டாம வந்ததுக்கு அப்புறமா இத மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிரலாம். 10 நிமிஷமா அப்படியே இருக்கு. நல்லா ஆறிருக்குங்க. ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்க நல்லா ஆறிருக்கு. கையிலயும் ஒட்டல. லைட்டா கையில எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சுக்கலாம். நீங்க வந்து சின்ன சின்னதா வேணும் குழந்தைங்களுக்குலாம் சின்ன சின்னதா உருட்டிக்கோங்க. நான் வந்து எப்பவும் போல கொஞ்சம் பெரிய சைஸாவே உருட்டிக்கிறேன். நம்ம உருண்டை பிடிக்கிற மாரி. இந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருந்ததுங்க. லைட்டா அந்த பீட்ரூட்டோட இனிப்பு, இந்த கலரு எல்லாமே பார்க்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்ப இட்லி பானைய சூடு பண்ணியிருக்கேங்க. தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்ப நம்ம உருண்டைகள அதில வச்சிடலாம். நம்ம பாரம்பரியமான உப்பு உருண்டையில தாங்க நான் வந்து பீட்ரூட் சேர்த்துருக்கேன். பீட்ரூட் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஹெல்தி வெர்ஷன்ல பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாவும், வித்தியாசமாவும் இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நமக்கு ஏற்கனவே மாவு வெந்துருச்சு. அதனால ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. நல்லா தேங்காய் சட்னியோ, இல்ல கார சட்னியோட வச்சு குடுத்தீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.